இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில ரொம்பவே பரபரப்பா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியலோடைய எண்ட் கார்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான டீட்டெயிலான விஷயம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ல பாக்கியலட்சுமி ஒன் ஆஃப் த டிஆர்பில அதிகமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல் 2024 முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னுமா முடியாம ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2025 பாதி வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா இந்த சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா டிஆர்பி லெவலில் குறைஞ்சு போச்சு. சீரியல்ல ஹைப்பான கேரக்டர் எல்லாருமே முன்னேறி டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இனியான்ற இந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம் பெருசா சுறுசுறுப்பா இல்லை, ரொம்பவே பெருசா சூடும் பிடிக்கல அப்படின்னு போதும்பா இதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியலை முடிச்சிடலாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல சுபம் போறதுக்கான டைட்டில் கார்டு யூஸ் பண்ண போற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீக்கிரமாவே இந்த சீரியம் எண்டு கார்டு போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனியாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடிட்டர் மாதிரி தான் ஒரு கான்செப்டை கொண்டு போயிட்டு இருக்கும். இவரு குருவண்டா போயிட்டு அங்க வந்து தெரியாம இனியா போய் அவங்க கையாலே வந்து கொல்ற மாதிரி இப்படிதான் ஒரு எண்டிங் இருக்கும். ஒரு குடோன் அந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சில் கொண்டு போகலாம் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க போல இருக்கு. இப்படிதான் அந்த நாடகம் சுகம் அடைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.